ஃப்ரீ டயர் மீன்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ரன் ஆகாது. லைக் லோட் பேலன்சர், விபிசி, எலாஸ்டிக் ஐபி இதெல்லாம் ரன் ஆனால் நம்மளுக்கு சார்ஜஸ் ஆகும். அந்த சார்ஜஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பட்ஜெட் க்ரியேட் பண்ணணும். அந்த பட்ஜெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கான டாப்பிக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாட் ஓன்லி ஃபார் திஸ், கம்பெனிஸ்லேயுமே நீங்கள் எப்படி பட்ஜெட் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான டாப்பிக்கில் பார்க்க போகிறீங்க. ஹோம் பேஜில் ரைட் சைட் டாப் கார்னரில் கம்பெனி நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அந்த அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ், காஸ்ட் அனலைசிஸ்ன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் க்ரியேட் பட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் அகைன் ஸ்டார்ட் ட்ராக்கிங் யோர் AWS காஸ்ட், அதில் க்ரியேட் அ பட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நவ் இதில் தான் நம்மளுக்கான பட்ஜெட்டை இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போது பட்ஜெட் செட்டப்பில் யூசர் டெம்ப்ளேட், கஸ்டமைஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. யூசர் டெம்ப்ளேட் அப்படின்னா அவங்களாம் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது லைக் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், சில சேஞ்சஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கஸ்டமைஸில் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம யூசர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் நியூவில் மந்த்லி காஸ்ட் பட்ஜெட், இது டெமோ பட்ஜெட் அப்படின்றதுனால மந்த்லி காஸ்ட் பட்ஜெட்டை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லி காஸ்ட் பட்ஜெட் டெம்ப்ளேட்டில் பட்ஜெட் நேம், அந்த பட்ஜெட் நேம் உங்களோட இஷ்டம், நீங்கள் எந்த நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை பட்ஜெட்கான என்ன பட்ஜெட் அப்படின்றதுக்கான நேம் கூட செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்டர் யுவர் பட்ஜெட்டட் அமௌண்ட், என்டர் யுவர் பட்ஜெட்டட் அமௌண்ட்டில் $100 இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் $1 போட்டுக்கலாம். இது டெமோ, இது ப்ராக்டிஸ்க்காக அப்படின்றதுனால நம்ம $1 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி எதுக்கு கேட்குது அப்படின்னா ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன இமெயில் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ்லாம் இந்த மெயில் ஐடிக்கு தான் ரிசீவ் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை இதில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆஃப்டர் மென்ஷனிங் இமெயில் ஐடி, ஸ்கோப்பில் என்னென்ன நோட்டிஃபை ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யுவர் ஆக்சுவல் ஸ்பெண்ட் ரீச்சஸ் 85% அப்படின்னா 85% நீங்கள் போட்டிருக்க பட்ஜெட்டில் ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் மெயில் ஐடிக்கு வரும். அதே மாதிரி 100% ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். ஃபோர்காஸ்டட் ஸ்பெண்ட் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இவ்வளோ ரீச் ஆகிடும் அப்படின்றத ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ப்ரீவியஸாகவே நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளோட மெயில் ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். இதுதான் இந்த 3 நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகும். இப்போது க்ரியேட் பட்ஜெட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்மளோட பட்ஜெட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிட்டு இட் ஸ்டார்டட் ரன்னிங். நம்மளோட பட்ஜெட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. த்ரெஷ்ஹோல்ட்ஸில் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ரன்னிங். நம்மளோட பட்ஜெட் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது த்ரெஷ்ஹோல்ட்ஸில் வேறு எதனா ஆப்ஷன் இருந்துச்சு லைக் எக்ஸீடட் அந்த மாதிரி எதனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பட்ஜெட் ரன் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி எக்ஸீட் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெயில் வந்துடும், எக்ஸீட் ஆக போகுது அப்படின்ற அலர்ட். லைக் மூணு கைண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நம்ம மெயில் ஐடிக்கு வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு என்னோடய பட்ஜெட் நான் காட்டுறேன். என்னோடய பட்ஜெட் நான் போட்டு வச்சுக்கிறதுல இங்கே எக்ஸீடட், நான் பட்ஜெட் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் $1 பட் ஃபோர்காஸ்டட் $1.16. ஸோ எனக்கு எக்ஸீடட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. இதுக்கான மெயில் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கும். நோட்டிஃபிகேஷனில் நம்மளுக்கு இதுக்கான மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் க்ளீன் அண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுக்காக நம்மளுக்கு பட்ஜெட் ஹேஸ் எக்ஸீடட் அப்படின்றது. ஓவராலாக பட்ஜெட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, பட்ஜெட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான டாப்பிக்கில் பார்த்தீங்க. இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் BridgeTech யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது பற்றின ஃபுல் நாலேஜை கெயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா BridgeTechை ரீச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.